ஓகே, இது வந்து படிவம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் படிவம் வந்து இது வந்து இயல் 5. ஓகேண்ணா, இது வந்து இயல் 5. இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 5க்கானது. இயல் 5 ஃபர்ஸ்ட் வந்து மாவட்டம் எக்ஸாம்பிள் ஈரோடு போகிறேன். ஈரோடு போட்டேன். இது நான் மையம் குறிச்சுக்கிறேன். மைய நூலகம் சேம் அங்கே மாவட்டம் மட்டும் அதே மாவட்டத்தில் போகணும். ஈரோடு இங்கே வந்து ஏதாவது 3 டிஜிட் நம்பர் எழுதணும். மேக்ஸிமம் 6, 6, 7 எழுதுறேன். இங்கே உறுப்பு நம்பர் வந்து 5 நம்பர். நான் இங்கே வந்து 5, 5, 5, 3, 4 போகிறேன். ஓகேவா, நான் 5 நம்பர் எழுதிட்டு ஒரு எழுதியாச்சு. ஈரோடு மாவட்டம் அதெல்லாம் போயிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட பெயர் ஆட் பண்ணுவோம். எக்ஸாம் பேப்பரில் அந்த பெயர் இருக்கிற இடத்துல பெயர் கூடுந்தானா அந்த நேம் தான் இங்கே இந்த இடத்த பெயர் தந்தை பெயர் எழுதணும். பிறநாள் வந்து உங்களோட பிறந்தநாள் எழுதணும். வயது உங்களோட வயது எழுதுங்க. படிப்பு இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அந்த ஸ்டாண்டர்ட் எழுதுங்க. ஏதோ ஒரு நம்பர் எழுதிங்க. ஏன்னா அவங்க நம்ம அவங்க கம்பெனி பண்ண மாட்டாங்க. இதோ ஒரு 10 நம்பர் எழுதிக்கோங்க. முகவரி ஈஸியா முகவரி எழுதிக்காங்க. எப்படின்னா பாரதி நகர், பாரதி நகர் ஈரோடு, இல்லைன்னா காமராஜ் நகர் திருச்சி. மாவட்டம் மேல மாவட்டம் இருக்கீங்க அதே மாவட்டம் கீழே போகணும். மேலே திருச்சி இருந்தீங்கன்னா மாய்க்கோவை தெரு திருச்சி போடுங்க. இல்லைன்னா புதன் சந்தை தெரு சேலம். அது மாதிரி உங்களுக்கு எந்த அட்ரஸ் ஈஸியாக இருக்கோ அந்த அட்ரஸ்க்கான அந்த அட்ரஸ்க்கு மாவட்டம் எதுவும் அதை பிளான் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். மாவட்டமும் அட்ரஸும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துருக்குங்க சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா படிக்க வந்து அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அட்ரஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இருப்பு எதனா அந்த அட்ரஸ் எழுதலாம். அப்படி நெக்ஸ்ட் வந்து நான் எந்த மைய நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்புத்தொகை என்னென்ன காப்புத்தொகை ஒரு 10 போறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு 100 அந்த 50 போடலாம். ஆக மொத்தம் 250 ரூபாய் தொகையுடன் உலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்பட்டு இருக்கிறேன் என்ற உறுதிமொழி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இடம் அதே மாதிரி நாளும் எந்த அன்னைக்கு எழுதினோ அது 4. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்க வந்து செல்வம் தான் எழுதணும். கொஸ்டின் வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கோ அந்த நேம். இப்போ வந்து ஃபீமேல் கொடுத்தீங்கன்னா செல்லிங் போடுங்க. மாணவன் சொன்னீங்கன்னா இது போடலாம். இல்லை மாணவி வந்ததுன்னா செல்வி போட்டுக்கலாம். ஓகேங்க, செல்வன் செல்வி 2 ஆப்ஷன்லாம் நீங்கள் இது பண்ணணும். இது வந்து அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும் என்று சான்று வைக்கிறேன். இந்த இடத்துல இந்த வந்து நீங்க கொஸ்டின் நேம் எழுதக்கூடாது. சரி, இங்க வந்து தந்தை பேரை கொடுத்துருவாங்க. அவங்க பேரை திரு போட்டு அந்த நேம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பணியாளர் கை ஒப்பந்தம் இங்கே இது பண்ணலாம். இது வந்து அரசு அலுவலக முதிரை. இப்போ வந்து என்னன்னா பணியாளர் கை ஒப்பந்தம்னா இங்க வந்து பணியாளர் நீங்க பணியாளர் உங்களோட அந்த பேர் என்ன இருக்கோ அந்த பேர் நீங்க
போதும். உங்க கையொப்பந்தம் தேவையில்லை. ஓகேவா? பணியாளர் சரி, பணியாளர் கையொப்பந்தம்னா அங்க அவங்களோட கையொப்பந்தம் வேணும். அவங்களோட சிக்னேச்சர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த படிவம் புரிஞ்சிருக்கும். இது இயல் 5 வர படிவம். அடுத்த படிவம் வந்து இயல் 6 இருக்கும். இது வந்து செயற்கை உறுப்பினருக்கான படிவம். பார்க்கமா செயற்கை உறுப்பினர்னா இப்போ செயற்கைனா அடிஷன் பண்ணணும். இப்போ அடிஷன் போறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போறோம். அந்த ஸ்கூல் அங்க போறப்ப என்னென்ன பண்ணும் ப்ரொசீஜர் அது பார்க்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் சேர்க்கை எண் உங்க அடிஷன் நம்பர் போடணும். நாள், எந்த நாள், வகுப்பு பிரிவு, எந்த வகுப்பு போறீங்க, எந்த பிரிவு அதை பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மாணவரின் பெயர்னா உங்களோட பெயர் போடணும். ஓகேவா? மாணவரின் பெயர் உங்களோட பெயர் போடணும். பிறந்த நாள் உங்களோட பிறந்த நாள். தேசியம்னா இந்தியன் போடுவாங்க. அதுக்கப்புறம் தேசிய அது வந்து இந்துன்னு புரியுதுங்களா? அதுபோல பெற்றோர் பாதுகாவலர் பெயர். பெற்றோர் திட்டிக்கலாம், பாதுகாவலர்னு தெரிச்சு ஏதோ ஒரு பேரு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டு முகவரி, வீட்டோட முகவரி உங்க அட்ரஸ் தான் கேட்குறாங்க. உங்க அட்ரஸ் பண்ணிட்டு உங்களோட அதுல வந்து உங்களோட அட்ரஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இறுதியாக படித்த கடைசி எங்க படிச்சேன், எந்த வகுப்பு போய் படிங்க. அப்புறம் இறுதியாக படித்த அந்த பள்ளி அந்த இதோட அட்ரஸ், ஸ்கூலோட அட்ரஸ் நீங்க எழுதுறீங்க. ஸ்கூலோட அட்ரஸ் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மொத்தமா எத்தனை மதிப்பெண் பெற்றீங்க அது இப்போ நான் வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருங்க. இங்கே வந்து ஏதோ டிஜிட் நம்பர் நான் இங்கே 3 3 4 கொடுத்துக்கிறேன். டேட் வந்து அன்னைக்கு என்ன எழுதிங்களோ அந்த டேட்டு. இது வந்து நீங்க எந்த வகுப்பு சேர்றீங்களோ அந்த வகுப்பு 11 12 வகுப்பு ஆ பிரிவு. ஓகேவா? இது வந்து மாணவனோட பேரு, இங்க மாணவனோட பேரு, இங்க உங்களோட பிறந்த நாள், இங்க உங்களோட தேசிய இனம், பெற்றோர் இல்லைன்னா பாதுகாவலரோட பேர், அட்ரஸ். நீங்க இறுதியா படிச்ச வகுப்புனா எத்தனை வகுப்பு? 10ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிச்சிருக்கீங்க. ஓகேவா? அது வந்து பயின்ற மொழினா நான் வந்து ஆங்கில மொழி பயின்றேன். இங்கிலீஷ் மீடியம். என்ன மீடியம் அது போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு சொல்ல இங்க வந்து இங்கிலீஷ் கொடுக்குறேன். இல்லைன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சீங்கன்னா தமிழ்ல எழுதலாம், தமிழும் கூட எழுதலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இறுதியாக படித்த ஸ்கூலோட முகவரியை போடுறீங்க. போட்டதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு டோட்டலா நீங்க மதிப்பெண்கள் இப்போ வந்து இங்க வந்து தேர்வு பெயர் வந்து அந்த போது தேர்வு போடுறீங்க. பொது தேர்வு என்ன பள்ளி இறுதி தேர்வு கூட போடலாம். அது வந்து பதவி என்ன அட்மிஷன் நம்பர். இப்போ இந்த எக்ஸாமுக்குன்னு 1 நாள் கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருவாங்க. 6 டிஜிட் நம்பர் 22 43 46 69 போட்டு எந்த வருஷம் 2025 எழுதுங்க. அதுதான் இப்போ வந்து
8வதுல மதிப்பெண்ணுக்கா ஆக எடுத்தோடனே போட வேண்டாம், போடக்கூடாது. நீங்க இங்க வந்து மார்க் போடுவீங்க. இந்த இடத்துல இப்ப இங்க ஒரு 70 போடுவீங்க, இங்க 90, இங்க கணிதத்துல 100, அறிவியல ஒரு 95, சமூக அறிவியல ஒரு 90. மொத்தமா எத்தனை மார்க் வருமோ புரியுங்களா? கடைசியா உங்களுக்கு மொத்தம் எத்தனை மார்க் ரொம்ப சொன்ன மார்க்கெல்லாம் நீங்க போடுற நம்பர் எல்லாம் கூட்டி மொத்தமா எத்தனை மார்க் வருமோ அந்த மாதிரி. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் தமிழ் எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ் 96, ஆங்கிலத்துல 92, கணிதத்துல 97, அறிவியல 90, சமூக அறிவியல் 90, மொத்தமா 465 மார்க் வந்து. இப்போ இந்த மொத்த மார்க் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அங்க வந்து மொத்த மதிப்பெண் கொடுப்பாங்க. அத போடணும். நெக்ஸ்ட் சான்றிதழ் மாடு சான்றிதழ் இணைப்பற்றா அப்படின்னு போட்டா இங்க வந்து ஆமுன்னு தான் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்க தாய்மொழி தமிழ் தான். உங்க தாய்மொழி இது தமிழா சில பேருக்கு தாய்மொழி வந்து தமிழ், ஹிந்தி இருக்கலாம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இருக்கலாம். உங்களோட தாய்மொழி எழுதிக்கும். அதுக்கப்புறம் சேர்க்கை விருப்பம் அப்படின்னு போடுறது வந்து என்னன்னா, எந்த மொழியில படிக்க நினைக்கிறீங்க, எந்த குரூப் எடுக்கிறீங்க. இப்போ ஆங்கிலம் பயோமேக்ஸ்னா அந்த மாதிரி போட்டு பயோமேக்ஸ்னா அறிவியல் அப்படின்னு போட்டு இது பண்ணும். இல்லைன்னா சயின்ஸ் எடுக்கிறீங்க சயின்ஸ் போடுங்க. அதுக்கு பதில் நீங்க பிரிவு எண் 103 அந்த மாதிரி போடுவாங்க. நான் கையில சொல்றேன். அந்த பிரிவு எண் 103 அப்படின்னு போட்டு எந்த வழியில நினைக்கிறீங்களோ அது வழி. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு. வந்து மாணவருக்கான கை ஒப்பந்தம் கொடுக்குறீங்க, மாணவ கை ஒப்பந்தம் போடுறீங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பண்ணா, தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தின் உறுப்பினரா செய்யறதுக்கு செய்யறதுக்கான ஒரு தெய்வம். நானே இது வரைக்கும் அதெல்லாம் இப்போ நமக்கு ரெண்டு பார்க்கணும்னா பண்ணலாம். இப்போ வந்து ஏதாவது உங்களோட நேம் போட்டுருக்கீங்க, எங்க இங்க நேம் கொடுக்குறீங்க. இங்க வந்து பாலினம் நீங்க ஆனா பேனா அந்த மாதிரி கொடுக்குறீங்க. அடுத்தது பிறநாள் நீங்க என்னைக்கு பார்த்தீங்களோ நாள். அப்புறம் தேசிய இனம் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படி. ஆனா இந்த மாதிரி நான் இங்கேயே அது சொல்ல மறந்துட்டேன். தேசியம்னா இந்தியன் போடு, அதுக்கப்புறம் ஹிந்துன்னு போடணும். இங்க வந்து அதே மாதிரி இந்தியன் அதுக்கப்புறம் ஹிந்தா, கிறிஸ்டியா, முஸ்லிமா, சீக்கா அது போடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பிளட் குரூப், ஏன்னா நீங்க போட்டனாலே காயம் போடும். அது மாதிரி காயம் போடும் இல்ல கீழே வந்தீங்கன்னா இங்க வந்து பேர் லெவல் ஆயிடுச்சுன்னா பிளட் செய்யும். அது வந்து இந்த பிளட் குரூப் கரெக்ட் செஞ்சா அவங்க ரத்தம் அனுப்ப முடியும். அதனால
எந்த குரூப்பும் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கிறாங்க. ஸோ ஓ குரூப்னா ஓ குரூப், ஓ ப்ளஸா ஓ மைனஸா, அதே மாதிரி ஏ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் அந்த மாதிரி எந்த பிளட் குரூப்பாக தான் நீங்கள் குறிப்பிடணும். அதுபோல் வந்து உயரம் மற்றும் எடை, உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் அது கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கு இது வந்து பெற்றோர்கள் கார்டியன்ஸ் நேமோ பேரண்ட்ஸ் நேமோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்க வீட்டோட முகவரி இங்கேயும் சொல்லிடுறேன். வீட்டோட முகவரி நீங்க உங்களுக்கு ஈஸியாக அட்ரஸ் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் அதை கரெக்டாக ஈஸியாக எழுதுங்க. வராதவர்களுக்கு பாரதி நகர் ஈரோடு இல்லைன்னா புதன் சந்தை திரு சேலம் அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அது மாதிரி ஈஸியா எந்தெந்த அட்ரஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி அட்ரஸ் நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அதை எழுதிவாங்க. அலைபேசினா வேற, அலைபேசினா வேற. அலைபேசினா நம்ம யூஸ் பண்ற போன், ஓகேங்களா? அலைபேசினா லேண்ட்லைன் நம்பர், ஓகேங்களா? இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இறுதியாக படித்து முடித்த வகுப்பு. இப்போ நீங்க என்ன ஸ்டாண்ட் படிச்சீங்க? இப்போ நீங்க 11th படிச்சீங்கன்னா 10th படிச்சீங்கன்னா 9th அந்த மாதிரி. அப்புறம் ஸ்கூலோட முகவரி, ஸ்கூல் அட்ரஸ், அதுவும் அரசு வந்து ஈஸியா அரசு மேல்நிலை பள்ளி விழுப்புரம், அரசு மேல்நிலை பள்ளி செங்கல்பட்டு, இல்ல அரசு மேல்நிலை பள்ளி சேலம், அந்த மாதிரி அரசு மேல்நிலை அரசு உயர்நிலை பள்ளின்னு போட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் பரவாயில்லைமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இல்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கூட எழுதுங்க. அதுக்கப்புறம் சேர விருப்பம் விளையாட்டு, எது விரும்புங்க? ஃபுட்பால்னா மடைபந்தா கிரிக்கெட், கால்பந்தா ஃபுட்பால், கபடி இந்த மாதிரி எழுதும். அதுவும் கரெக்ட் ஈஸியா எதாவது ஸ்போர்ட்ஸ் தமிழ் இருக்குமோ ஈஸியா போடுங்க. முடிஞ்ச கேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் இடம், நீங்க உங்களோட இடம் நாடு அந்த இது போட்டுக்கோங்க. பெற்றோர் கை ஒப்பந்தம், மாணவன் கை ஒப்பந்தம். இங்க வந்து உங்களோட சிக்னேச்சர், இங்க வந்து பேரண்ட்ஸ் சிக்னேச்சர். அதுக்கப்புறம் இடமும் நாலு அது குறிக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து முன்னாடி நான் சொன்னது. அதுக்கப்புறம் இதுல பணி வாய்ப்பு வேண்டி தன் நியமிதல் என்னது? இது வந்து தெரிஞ்ச அதே மாதிரி தான் இருக்கும். பணி வாய்ப்புன்னா வேலை தேடி வேலைக்கு ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த அப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போன அந்த மாதிரி ஃபார்ம் நினைக்கிறது. இப்போ வந்து இதுலயும் வந்து அதே மாதிரி தான், முன்னாடியும் அதே ப்ரோசஸ் தான். பேர் எழுதுங்க, பாலில் முடிக்கிறீங்க. உங்களோட பிறந்தநாள், இது வந்து பிறந்தநாளையும் உங்களோட வயதையும் கேட்குறாங்க, ஓகேங்களா? இப்போ உங்க பிறந்தநாளையும் வயதையும் கேட்குறாங்க. ஆனா இங்க வந்து பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர பட்டியல். இப்போ நான் இந்த கம்பெனி வேலை இது என்ன பார்த்தீங்கன்னா பயோடேட்டா இதுதான் அப்படின்னு. வயதுனா 18+ இருந்தால் தான் ஒரு கம்பெனி ஒர்க்கு. இப்போ 22 ஏஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து பர்த் டேட் கொடுக்கணும், ஓகேங்களா? அதை பார்த்து அது அந்த மாதிரி பர்த் டேட் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தேசிய இனம் இந்தியன் போட்டு அது ஸ்லாஷ் போட்டு உங்களுக்கு அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதுகாவலர் இல்லை அந்த பெட்ரோல் அது உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும். இதுவும் 6, 7, 8, 9, 10 அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்க்குது. இப்போ
இது 11 12 தான் எனக்கு என்ன தெரியல. ஓகே, என்ன சரியா தெரியல, நான் பார்த்து சொல்றேன் உங்ககிட்ட. இதுக்கப்புறம் கணினி இருக்கு. கணினி தெரியல. மேற்கொண்டு விவரங்களை அனைத்தும் உண்மை என உறுதியளிக்கிறேன். தங்கள் நிறுவனத்தில் டேஷ் பணியை புரிந்தால் என் பணி சிறப்பாக. இது வந்து இப்போ இங்க வந்து எந்த கேட்டகரி, இங்க வந்து எந்த இது பணி புரியுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பணி சிறப்பாகவும் உண்மையாகவும் செய்வேன் என உறுதியளிக்கிறேன் சொல்றாங்க. இது வந்து நான் பார்த்துட்டேன். கரெக்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன். இந்த 11 12 அது ஓகே. இதுதான் பேசிக் படிவம். இது வந்து தான் உங்களுக்கு இந்த 4 படிவத்துல தான் ஏதோ ஒண்ணு கேட்பாங்க பின்னாடி. அண்ட் இதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பாக்குறது வந்து நான் இதுல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா நீங்க பார்க்கணும்னா நூல படிவம், சேர்க்கை படிவம், அது ரெண்டு நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த முதல் 2 தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டா கேட்டாங்க. இது இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்போ 2024 பப்ளிக் பண்ணதுனால அவங்க அந்த பேப்பர்ல இந்த படிவம் வந்திருக்கு. ஸோ இந்த 2 கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் நல்ல தர பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கடைசி 2 அது ஒரு கிளாஸ் பார்த்துக்கோங்க. ஒரு காலம் இருந்தாலும் வரலாம். ஸோ இந்த 4 படிவம் தான் இருக்கு. இதை கரெக்டா பார்த்து எழுதுனீங்கன்னா ஒரு மிஸ்டேக் நாம எழுதுனா 5 மார்க் 5 அப்படியே வாங்கலாம். 5 மார்க் அதான் ஆப்ஷன் வந்து மொழிபெயர்க்க வரும். காட்சி விலை அண்ட் திருக்குறள் இருந்து 1, பாடல்ல இருந்து 1, அதுக்கப்புறம் வந்து